பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் மொத்த தொகுப்பு மற்றும் தேர்வில் எதிர்பார்க்கப்படும் ஒரு சில கேள்விகள். ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வேளாண் சட்டங்கள் ரத்து மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். சரியா? ஒரு 3 வகையான வேளாண் சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருந்தாங்க. அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலோடு சட்டமாக மாற்றப்பட்டது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாநிலங்கள், பஞ்சாப், ஹரியானா உள்ளிட்ட சில மாநிலங்களோட எதிர்ப்பின் காரணமாக தற்போது அந்த வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு அறிவிச்சாங்க. அதற்கு தற்போது குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம். பாருங்க, மத்திய அரசு வேளாண் தொடர்பான 3 அவசர சட்டங்களை கடந்த ஜூன் 5, 2020 அன்று போன வருஷம் ஜூன் 5ஆம் தேதியில் கொண்டு வந்தது. 3 சட்டங்கள். அது எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் 2020. அடுத்து 3வது வேளாண்மை உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வர்த்தக மேம்பாட்டு ஊக்குவிப்பு மற்றும் வசதி சட்டம் 2020. அடுத்து 3வது சட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்து செய்யப்பட்டது. 3வது சட்டம் விலை உறுதி மற்றும் பண்ணை சேவைகள் சட்டம் 2020. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 2020 கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை. யாரு? சட்டங்களை மத்திய அரசு. சரியா? இந்த 3 சட்டங்களுக்கும் செப்டம்பர் 27, 2020 அன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கினார். அதற்கு பிறகுதான் அது சட்டமாகியது. ஓகேவா? இதற்கு பிறகு இந்த சட்டங்களுக்கு சில மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் நவம்பர் 19 இந்த வருஷம், நவம்பர் 19 குருநானக் ஜெயந்தி, நவம்பர் 19, 2021 அன்று அந்த 3 சட்டங்களையும் வாபஸ் திரும்ப பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அறிவித்தார். அதன் பிறகு இப்போ ரீசன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 சட்டங்களுக்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கிய நவம்பர் 29 அன்று அந்த 3 சட்டங்களையும் ரத்து செய்யும் மசோதா நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் விவாதங்களின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. எப்போ? நவம்பர் 29 அந்த மசோதாக்களை ரத்து செய்வதற்காக குரல் வாக்கெடுப்பு மூலம் அந்த பார்த்தீங்கன்னா அந்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? இதன் பிறகு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 1 அன்று 3 வேளாண் சட்டங்கள் ரத்து மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒப்புதல் வழங்கியுள்ளார். இதுதான் மொத்த கதை. ஜூன் 5, 2020 பாராளுமன்றம் கொண்டு வந்தாங்க அந்த 3 சட்டங்களையும். செப்டம்பர் 27, 2020 அதற்கு அந்த 3 சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் வழங்கினாங்க. அதற்கு பிறகு தற்போது டிசம்பர் 1 அன்று ஃபர்ஸ்ட் இது பார்த்துக்கலாம். நவம்பர் 29 அன்று அந்த 3 சட்டங்களையும் பார்த்தீங்கன்னா திரும்ப பெறுவதற்கான அந்த மசோதாவையும் பார்த்தீங்கன்னா யார் கொண்டு வந்தாங்க? மத்திய அரசு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. குரல் வாக்கெடுப்பு மூலம் அது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு டிசம்பர் 1 அன்று இந்த 3 சட்டங்களையும் ரத்து செய்வதற்கான மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சரியா? நெக்ஸ்ட் அடுத்து பார்க்கலாம். தமிழகத்தில் எய்ட்ஸ் தாக்கம் 0.18% குறைந்தது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், டிசம்பர் 1 சர்வதேச எய்ட்ஸ் தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழகத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு வரை எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1.13% இருந்தது. அதாவது 100 பேருக்கு 1.13% இந்த பாதிப்பு அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தற்போது இது அந்த நோய் தாக்கம் ஏற்பட்டு அந்த எய்ட்ஸோட தாக்கம் எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.18% குறைந்துள்ளதாகவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். அப்போ தமிழகத்தில் தற்போது எய்ட்ஸ் தாக்கம் 0.18% உள்ளது. ஓகேவா? இது தேசிய அளவில் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேசிய அளவில் எய்ட்ஸ் நோய் பாதிப்பு 2.04% ஆகும். கடைசி பாயிண்ட், உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. ஓகேவா? கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து நவம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் ரூபாய் 1.31 லட்சம் கோடி. ஓகேவா? ஜிஎஸ்டி தினம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜூலை 1, 2017 முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது. ஜூலை 1 ஜிஎஸ்டி தினம் 2017ஆம் ஆண்டு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துல ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் இதுவரைக்கும் ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்ட எந்த மாதத்தில் அதிக அளவு ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021. ஏப்ரல் 2021 தான் ஜிஎஸ்டி ஒரு மாசத்துல அதிகப்படியான அளவு வசூலிக்கப்பட்டுள்ளது. அதன் பிறகு ரீசன் நியூஸ் என்னன்னு சொல்லி பாருங்க. சரக்கு மற்றும் சேவை வசூல் 2021 நவம்பர் மாதத்தில் ரூபாய் 1,31,526 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு 2வது அதிகபட்ச வரி வசூல் இதுவாகும். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் இப்போ
ஏப்ரல் 2021. இப்போ ரெண்டாவது அந்த ஹையஸ்டில் இரண்டாவது அதிகப்படியான வசூல் எப்போ? இந்த மாதம் தான். சரியா? கடந்த மாதம் நவம்பர் 2021. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஏப்ரல் 2021, இரண்டாவது அதிகபட்ச வசூல் நவம்பர் 2021. அதே சமயத்தில் மிக குறைந்த அளவு வரி வசூலிக்கப்பட்டது, ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்ட மாதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2020. மறந்துடுங்க. சரி, ஏப்ரல் 2020. அந்த டைமில் கொரோனா ப்ராப்ளம் நிறைய இருந்ததுனால தான் மிக குறைந்த அளவு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்பட்டது. அப்போது ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு மாதத்தில் அதிகப்படியான வரி வந்து வசூலிக்கப்பட்ட ஆண்டு மாதம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021. குறைந்த அளவு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் தான், அதே ஏப்ரல் மாதம் தான். ஆனால் இந்த வருஷம் 2020. அடுத்து பார்த்தீங்கன்னா செய்திகளை வந்து இது பாருங்கள். எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டம். சரியா? எம்பிக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவங்களோட தொகுதியை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. சரி, கொரோனா காரணமாக ஒரு 2 ஆண்டுகளாக இந்த நிதியை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. தற்போது நாங்கள் மறுபடியும் வழங்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 3 கோடி ரூபாய் என்னமோ கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஆனால் இது வந்து நடுவில் இடையில அந்த நிதி ஆண்டில் நடுவில் கொடுக்கறதுனால அப்படி சொல்லியிருக்கிறாங்களே தவிர வழக்கமாக எவ்வளோ கொடுப்பாங்க பாருங்க. எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆண்டிற்கு ரூபாய் 5 கோடி வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2.5 கோடி என 2 தவணைகளில் வழங்கப்படும். சரியா? இப்போ 2 தவணைகளில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 கோடி ரூபாய். தலா 2.5 கோடி ரூபாய் வழங்கப்படும் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும். சரியா? இந்த தகவலை தெரிவித்தது யார் அப்படி பார்த்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் துறை அமைச்சராக இருக்கும் ராவ் இந்தர்ஜித் சிங். சரியா? ராவ் இந்தர்ஜித் சிங். அடுத்து பாருங்க, கற்போம் எழுதுவோம் இயக்கம் விருதுகள் அறிவிப்பு. சரியா? தமிழக அரசு அறிமுகப்படுத்தின ஒரு திட்டம் தான் கற்போம் எழுதுவோம் இயக்கம். பாருங்க, பள்ளி கல்வித்துறை சார்பில் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் கற்போம் எழுதுவோம் இயக்கத்தின் பணிகளை சிறப்பாக செயல்படுத்திய 111 கற்போர் மையங்களுக்கு அரசின் சார்பில் மாநில எழுத்தறிவு விருது வழங்கப்பட்டது. சரியா? மாநில எழுத்தறிவு விருது ஒரு 111 கற்போர் மையங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? அது எந்த திட்டத்தின் கீழ்? கற்போம் எழுதுவோம் என்ற திட்டத்தின் கீழ் வழங்கியிருக்கிறாங்க. சரியா? அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பில், தமிழக பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்கத்தின் மூலம் இந்த கற்போம் எழுதுவோம் அந்த இயக்கம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதில் யார் சிறப்பாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த தமிழக அரசின் சார்பில் மாநில எழுத்தறிவு விருது வந்து பார்த்தீங்கன்னா 111 கற்போர் மையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி, சசி தரூர் தலைமையிலான கமிட்டி. ஓகேவா? அச்சு, மின்னணு மற்றும் எண்மை டிஜிட்டல். சரியா? ஊடகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை ஆய்வு செய்ய சட்ட அதிகாரம் அடைத்த ஊடக கவுன்சில் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. ஓகேவா? இந்த குழுவிற்கு எப்பவுமே, அதாவது நாடாளுமன்ற நிலைக்குழு, நாடாளுமன்றம் சம்பந்தப்பட்ட அந்த நிலைக்குழு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா யார் தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியை சேர்ந்தவங்க தான் தலைவராக இருப்பாங்க. அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற நிலைக்குழு, சரியா, பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சசி தரூர். ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அச்சு, மின்னணு மற்றும் எண்ம ஊடகங்களில் நடைபெறும் முறைகேடுகளை ஆய்வு செய்ய சட்ட அதிகாரம் அடைத்த ஊடக கவுன்சில் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று இவர் வந்து பரிந்துரை செய்துள்ளார். அடுத்து டிசம்பர் 1, உங்கள்கிட்ட கடந்த வகுப்பில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உலக எய்ட்ஸ் தினம். நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம். சரியா? நாகாலாந்து மாநிலம் உருவாக்கப்பட்ட தினம் டிசம்பர் 1. அதே மாதிரி BSF பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சரியா, எல்லை பாதுகாப்பு படை உருவாக்கப்பட்ட நாளும் டிசம்பர் 1 தான். இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1965. சரி, 1965ஆம் ஆண்டு போருக்கு பிறகு, சரி, அந்த போருக்கு பிறகு உருவாக்கப்பட்டதான் BSF. சரி, 1965 இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது BSF. 1962 இந்தியா சீனா போருக்கு பிறகு உருவாக்கப்பட்டது இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை. அடுத்து சமீபத்தில் செய்தியில் இடம்பெற்ற ஒரு நகரம் பாருங்க, லியோன் நகரம். 20வது சர்வதேச பலூன் கண்காட்சி மெக்சிகோ நாட்டின் லியோன் நகரில் நடைபெற்றது. இதில் இந்தியாவின் சார்பிலும் பார்த்தீங்கன்னா இந்திய சுற்றுலாத்துறையின் பெருமையை நிலைநாட்டும் விதமாக தேசிய கொடியின் வர்ணத்தில் ராட்சத பலூன் பறக்கவிடப்பட்டது. அதில் தமிழ்நாட்டில் இருந்தும் தமிழ்நாடு சுற்றுலாத்துறையின் சார்பாகவும் சில வாசகங்கள் இடம்பெற்றிருந்தது. ஓகேவா? அப்போ 20வது சர்வதேச பலூன் கண்காட்சி நடைபெற்ற இடம் எது?
லியோன் நகரம் அமைந்துள்ள நாடு மெக்சிகோ. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை. நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். சென்னை மும்பை அதிவிரைவு ரயிலின் நூற்றாண்டு விழா. ஓகேவா, இந்தியாவில் முதன் முறையாக ரயில்கள் இயக்கப்பட்ட ஆண்டு 1853. சரி, 1853 மும்பை தானே இடையே 34 கிலோமீட்டர் தூரத்திற்கு இயக்கப்பட்டது. அது வேற, அது ஒரு சைடில் இருக்கட்டும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்னை மும்பை அதிவிரைவு ரயிலின் நூற்றாண்டு விழா. கடந்த 1921 டிசம்பர் 1 அன்று மெட்ராஸ் பம்பாய் விரைவு பேசஞ்சர் ரயிலாக முதல் இயக்கத்தை தொடங்கியது. சரி, ஒரு பேசஞ்சர் ரயில் பயணிகள் ரயிலாக வந்து முதலாக மெட்ராஸ் பாம்பே இடையே இயக்கப்பட்ட நாள் டிசம்பர் 1, 1921. இந்த பயணிகள் ரயில் சேவை கடந்த 1930 மார்ச் 1 முதல் விரைவு ரயில் சேவையாக மாற்றம் செய்யப்பட்டது. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பயணிகள் ரயில் பேசஞ்சர் ரயிலாக இருந்தது. எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக மாற்றப்பட்ட ஆண்டு 1930. தற்போது 100 ஆண்டுகளை கடந்துள்ள இந்த ரயில், சரி 1921 ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதனால இது 100 ஆண்டுகளை கடந்துள்ள இந்த ரயில் மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் முனையம் சென்னை அதிவிரைவு ரயில் என்ற பெயரில் இயக்கப்பட்டு வருகிறது. சரியா, சென்னை ரயிலுக்கு வந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து யாரோட பேர் வச்சிருக்காங்க? சென்னை சென்ட்ரல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறதா அதோட பேர். ஓகேவா, நெக்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். ஒரு திட்டம். சரியா, தண்ணீர் சேமிப்பு சவால் திட்டம். ஹுண்டாய் நிறுவனம். சரியா, ஹுண்டாய் கார் வாடிக்கையாளர்கள் தங்கள் கார்களை தண்ணீரை பயன்படுத்தாமல் சுத்தம் செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் தண்ணீர் சேமிப்பு சவால் என்ற திட்டத்தை ஹுண்டாய் நிறுவனம் நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. அது பார்த்தீங்கன்னா தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. யாரு? ஹுண்டாய் நிறுவனம். அதற்கு வைக்கப்பட்ட பெயர் தண்ணீர் சேமிப்பு சவால். அடுத்து போகலாம். தி ஃபர்ஸ்ட் ISO சர்டிஃபைட் கவர்மெண்ட் ஸ்கூல் கிச்சன் இன் தமிழ்நாடு. சரியா, தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு அரசு பள்ளியில் இருக்கிற ஒரு சமையலறைக்கு ISO தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் முதல் முறையாக ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாநகராட்சியை சேர்ந்த மேல்நிலை பள்ளியின் சமையல் கூடத்திற்கு ISO தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. சரியா, எங்க? ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் இருக்கிற இந்த மாநகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு ரொம்ப சூப்பராக ஒரு தூய்மைக்கான ISO தர சான்றிதழ் முதன் முறையாக வழங்கப்பட்டுள்ளது. கவனமாக இருந்துக்கோங்க. தமிழ்நாட்டில் முதன் முறையாக எந்த ஒரு அரசு பள்ளி மாநகராட்சி மேல்நிலை பள்ளிக்கு வந்து சமையல் கூடத்திற்கு, சரி பள்ளியின் சமையல் கூடத்திற்கு, அந்த சமையல் கூடம்ங்கிற வார்த்தை மறந்துடக்கூடாது, சமையல் கூடத்திற்கு ISO தர சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாநகராட்சி மேல்நிலை பள்ளி. மறந்துடாதீங்க. அடுத்து போகலாம். ஒரு உளவு விமானம் பாருங்க. ஹெரோன் ஸ்பை பிளேன்ஸ் இஸ்ரேல் நாட்டிடமிருந்து வாங்கப்பட்டுள்ள ஹெரோன் என பெயரிடப்பட்ட அதிநவீன உளவு விமானம் இந்திய ராணுவத்தின் விமானப்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000 அடி உயரத்தில் தொடர்ந்து 52 மணி நேரம் தொடர்ந்து பறக்கக்கூடிய தன்மை உடையது இந்த ஹெரோன் என பெயரிடப்பட்ட உளவு விமானம், ஸ்பை பிளேன். ஓகேவா, எந்த நாட்டிலிருந்து வாங்கியிருக்கிறோம்? இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்கி நம்மளுடைய இந்திய விமானப்படையில் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் தற்போதைய தலைமை தளபதி விவேக் ராம் சௌத்ரி ஆவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி, அஜய் பூஷன் பாண்டே குழு. அஜித் அப்படின்னு டக்குனு ஏன் வந்தது அப்படின்னா, நேற்று அஜித் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாலே நியூஸில், ஏன்னா தலான்னு சொல்லக்கூடாது, அல்டிமேட் ஸ்டார்னு சொல்லி வேண்டாம், எந்த பட்டம் வேண்டாம், ஏன்னா அஜித்னியோ அல்லது AK அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்களே, அது டக்குன்னு மைண்டில் வந்துருச்சு, அதான் லைட்டாக வளரிட்டேன். அஜய் பூஷன் பாண்டே. ஓகேவா, உயர் பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக முன்னாள் மத்திய நிதித்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவினை மத்திய அரசு அமைச்சிருக்கிறாங்க. சரி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உயர் பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்காக வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது. இது தொடர்பாக தெளிவான விளக்கங்களை நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த லிமிட், அந்த கிரைட்டீரியா சொல்லுவாங்க இல்லையா, இந்த கிரீமி லேயர், இந்த 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் வச்சிருக்காங்கல்ல, அது வந்து கரெக்டாக தெளிவாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியும் ஒரு கமிட்டியை வந்து போட்டிருக்கிறாங்க. யாரு? மத்திய அரசு. யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் பூஷன் பாண்டே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மத்திய நிதித்துறை செயலாளர் அஜய் பூஷன் பாண்டே, அவர் தலைமையில் தான் ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. இதற்காக மறுபடியும் சொல்றேன், உயர் பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்வதற்காக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு புயல்,
ஜாவத் புயல். ஓகேவா, எங்கே உருவாகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நமக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய புயல்கள் எந்த கடலில் உற்பத்தி ஆகும் பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடாவில் தான். சரியா, வங்காள விரிகுடாவில் புதிதாக உருவாகி உள்ள புயல் இருக்கு, ஜாவத் என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயலுக்கு பெயரிட்ட நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஆகும். ஜாவத் என்பதற்கு என்ன மீனிங் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபு மொழியில கருணை அல்லது பெருந்தன்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரியா, அதாவது பார்த்தீங்கன்னா வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்திய பெருங்கடல், ஓகேவா, அதை சுற்றி இருக்கிற ஒரு 13 நாடுகள் அவங்க தலா 13 புயல்களோட பேரை வச்சிருக்கிறாங்க. 13 169 புயல்கள் பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த 169 புயல்கள் தான் அந்த ஏரியா, அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல் சுற்றி இருக்கிற நாடுகளில் வர்ற புயல்களுக்கு வைக்கப்படும் அந்த வரிசைப்படி. அந்த புயல்களை வந்து வரிசைப்படி அடுக்கி வச்சிருப்பாங்க. வரிசை அந்த நேம் லிஸ்ட் தனியாக எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த ஆர்டர் படி தான் வைக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் வர புயலுக்கு பாகிஸ்தானோ சவுதி அரேபியா வேற நாடுகளோ வைக்கிறாங்க. நம்ம வச்ச பேர் வந்து பிற நாடுகளுக்கும் வைக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுசாக உருவாக்கிக்கிற ஒரு புயலுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? ஜாவத். பெயரிட்ட நாடு சவுதி அரேபியா. அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருணை அல்லது பெருந்தன்மை என்பது அரபு மொழியில் அதனுடைய மீனிங் ஆகும். சரியா, அடுத்து இன்றைய தினத்திற்கான கடைசி பகுதி பாருங்க. டிசம்பர் 2ஆம் தேதிக்குரிய கேள்விகள். ஓகேவா, முதலாவது கேள்வி, எல்லை பாதுகாப்பு படை BSF எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி, ஜாவத் புயலிற்கு பெயரிட்ட நாடு எது? அடுத்து மூன்றாவது கேள்வி, 3 வேளாண் சட்டங்களுக்கும் குடியரசுத் தலைவர் ரத்து செய்வதற்காக ஒப்புதல் வழங்கிய நாள் எது? அடுத்து நான்காவது கேள்வி, தண்ணீர் சேமிப்பு சவால் என்ற திட்டத்தினை எந்த நிறுவனம் தொடங்கி உள்ளது? அடுத்து கடைசி கேள்வி, எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதி திட்டத்தில் ஆண்டிற்கு எவ்வளவு தொகை வழங்கப்படுகிறது? பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய தொகுதியை மேம்படுத்துவதற்காக எவ்வளவு ரூபாய் வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறது 5வது கேள்வி. தொடர்ந்து பாருங்க, மறக்காம கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.